யாருக்கெல்லாம் டிராக்டர் வேணுமோ ஃப்ரீயா எடுத்துட்டு போங்க. ஃப்ரீயா எடுத்துட்டு போயிட்டு அந்த டிராக்டரை பயன்படுத்துங்க. எனக்கு வந்து இங்க டிராக்டர் யூஸ் பண்றவங்க எல்லாருமே வந்து இப்ப பிரபுகிட்ட நான் ஒரே ஒரு வேண்டுகோள் தான் வைப்பேன். உங்ககிட்ட கொடுக்குற டிராக்டரை நீங்களும் பயன்படுத்திங்க. யாருன்னா வந்து ஏழைகள் எங்களுக்கு டிராக்டர் வேணும்னு கேட்டா அவங்களுக்கு ஃப்ரீயா கொடுங்க. ஸோ உங்ககிட்ட நான் வந்து அதிகமா பேசுறதுக்கு வேற ஒண்ணுமே இல்லை, உங்க அன்பு மட்டும்தான். ஏன்னா நான் வேற எதுவும் எதிர்பார்த்து வரல. இந்த மாற்றத்தினுடைய நோக்கமே என்னன்னா நிறைய பேசக்கூடாது, செயல்ல செஞ்சு காமிக்கணும். ஏன்னா பேசுனது போதும், செயல் அதிகமா செய்யலாம் தான் வந்திருக்கோம். ஸோ உங்க ஊர்ல ஒரு டிராக்டர் நிற்கும், யார் வேணா விவசாயிங்க எடுத்து அதை பயன்படுத்திக்கிட்டு மறுபடியும் பிரபுக்கிட்ட கொடுங்க. உங்களுக்கு சேவை பண்ணதுல நான் இங்க ஒரு வேலைக்காரனா வந்திருக்கேன். தேங்க்யூ ஸோ மச். வணக்கம். இன்று விழுப்புரம் மாவட்டம் மோட்சவளம் கிராமத்தில் இருக்கும். எங்களுடைய கிராம விவசாய மக்களுக்கு எங்கள் ராகவா லாரன்ஸ் மாஸ்டர் அவர்கள் மே 1ஆம் தேதி உழைப்பாளர் தினம் அன்று மாற்றம் என்ற சேவை அறக்கட்டளையை துவங்கி முதல் முறையாக விவசாய பெருமக்களுக்கு வந்து உதவி பண்ணியிருக்காங்க. இந்த தருணத்தில் மோட்சவளம் கிராமத்தில் என்கிட்ட வந்து எங்கள் ராகவா லாரன்ஸ் மாஸ்டர் பொறுப்பை கொடுத்து விவசாயிங்களுக்கு சர்வீஸ் பண்ணுறதுக்காக உழவு ஓட்டு வாகனத்தை கொடுத்துருக்காரு. இந்த நேரத்தில் எங்கள் மனித கடவுளுக்கு எங்கள் கிராமத்தின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். கொஞ்சம் வழி விடுங்கப்பா. நீ அது கூட போட்டு அவுண்டா தானே கொஞ்சம் நவுறீங்க வருஷம் அவர் நல்லபடியாக வாழணுங்க. என் பிள்ளை இந்த 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 நிலைமைக்கு அவர் ஆளாக்குவாருன்னு நான் நினைக்கல. அவர் நல்லபடியாக அவர் 100 வருஷம் அவர் நல்லபடியாக வாழணும். என் பிள்ளைய இப்படி தான் நிலையில் ஆக்குவாருன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. இந்த ஊர் உலகமும் என் பிள்ளைய பார்த்து வாழ்த்துறாங்க, அதுவே எனக்கு போகிறோம். எனக்கு சொத்து சுகம் தேவையில்லை. அவர் இந்த அன்பை செய்தார் பாரு என் பிள்ளைக்காக, அதுவே எங்களுக்கு போருங்க. அவர் 100 வருஷ காலம் அவர் நல்லபடியாக அவர் வாழணும். இந்த கிராமத்துக்கு பிரபுன்னு ஒரு பையன் வந்து ஃபிசிக்கல் சேலஞ்சு, அவர் ஒரு கை இல்லை, 15 வருஷமாக என் கூட டான்ஸ் கூட தான் இருக்கார். அவர் இந்த இடத்துக்கெல்லாம் சேவை பண்ணுறாருன்னு கேள்விப்பட்டேன் நான். ஸோ இந்த டிராக்டர் அவர்கிட்ட கொடுத்து ஒருத்தருக்கு மட்டும் அந்த டிராக்டர் இல்லாமல் இந்த ஊரில் வச்சிருவோம். அவருடைய பாதுகாப்பில் இங்கே வர விவசாயி யாருக்கெல்லாம் தேவையோ அவர் ஃப்ரீயாக கொடுப்பாரு. சர்வீஸ் எல்லாமே நம்ம பார்த்தோம். அது நம்மளே பார்த்துப்போம். ஆமாம் 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 அது நம்மளே பார்த்துப்போம். ஸோ இங்கே இருக்கிற ஊரில் இருக்கிற விவசாயி யார் வேணால் வந்து இதை வந்து ஏழை விவசாயிகள் யார் வேணால் வந்து இதை வந்து பயன்படுத்திக்கலாம் இந்த டிராக்டரை. ஸோ எடுத்துகிட்டு போயிட்டு ஈவினிங் எடுத்துகிட்டு வந்து விட்டுலாம் அவங்க. ஸோ கஷ்டப்படுற விவசாயிகளுக்கு எல்லாருக்கும் பயன்படும் வகையில் பிரபு வந்து இங்கேருந்து எல்லாத்தையும் பார்த்துப்பாரு. அவர் மேலே மிகப்பெரிய நம்பிக்கை இருக்குது எனக்கு. இப்போ நிறைய திட்டங்களை இப்போ முன்மாதிரி அறிவிப்பு தமிழக அரசுக்கு என்ன கோரிக்கை வைக்கிறீங்க? நான் அரசியல் பேச விரும்பல, சேவையை கடவுள் பொதுமக்களுக்காக இல்லைன்னா சேவையை கடவுள்னா நான் அரசியல் பேச விரும்பலன்னா என்னால் முடிஞ்ச சேவையை பண்ணிட்டு இருக்கேன். தேங்க்யூ. தேங்க்யூண்ணா. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.